நேயர்களே அன்பு வணக்கம். நீண்ட ஒரு தேர்தல் திருவிழா இந்தியாவில் கிட்டத்தட்ட நிறைவு படலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்டத்திலலாம் பார்க்கும்போது இவ்வளவு கண்ணியமான தேர்தலா, தலைவர்கள் இவ்வளவு அழகாக பேசுகிறாங்களே என்று தமிழ்நாட்டிலலாம் தேர்தல் நடக்கும்போது தோன்றிய தேர்தல் திருவிழா வடக்க மேலே மேலே போக 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 இதுவரைக்கும் பார்க்காத சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பெருந்தலைவர்கள், அதுவும் 2 தரப்புலையும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. டிவைசிவா பிளவுவாதத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க, சமூகங்களை பழிக்கிறாங்க, இல்லை கான்ஸ்டியூஷனை திரித்து பேசுகிறாங்க. இப்படி குற்றச்சாட்டுகள் 2 தரப்பிலையும் எழ பிரதமரே இப்படி பேசுகிறாரு, பிரதமரே ஹிந்து முஸ்லீம் என்று தொடர்ந்து பேசுகிறாரு, உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வருத்தம் சொல்ல, காங்கிரஸ் தலைவர் மேலும் ராகுல் காந்தி மேலையெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழாமல் இல்லை. இந்த நிலையில் தான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறது. மதம் ஜாதி எல்லாம் பற்றி பேசக்கூடாது என்று ஒரு அறிவுரையெல்லாம் வழங்கியிருக்கிறது. மதம் ஜாதியெல்லாம் தாண்டி மாநில மொழி என்ற பிரிவினைவாதமும் பேசப்படுகிறதாங்கிற ஒரு குற்றச்சாட்டு, கருத்துக்கெல்லாம் எழாமல் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை நோக்கி தெரிவித்த கண்டனத்தை பார்த்துருப்பீங்க. ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் சாவியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த பொக்கிஷ சாவியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசி தமிழர்கள் எப்படி கொச்சைப்படுத்துவதா, யூபியில் பேசுனீங்க இப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் பிரதமர் மேலே வைக்க, இல்லை ஒரு தேர்தல் பரப்புரையில் இப்படி இருப்பது இயல்புதானா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக எழாமல் இல்லை. இப்படி பல கேள்விகள் எழுகின்றன. இதெல்லாம் பற்றி விரிவாக விவாதிக்கலாம். ஒரு பிளவுவாதம் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறதா இந்திய தேர்தலில்? நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். பேராசிரியர் அருணன் நெஹரார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி டெல்லியிலிருந்து இணைகிறார் பாஜகவின் சார்பாக. மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய ஃபயர் பிராண்ட் திரு திருச்சி வேலுசாமி இன்னைக்கு ஸ்டுடியோவிலிருந்து இணைகிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திரு கோட்டீஸ்வரன் கிட்டேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கிவ் அஸ் சம் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம நிறைய தேர்தல்களை பார்ப்போம், நிறைய வெயில் காலங்களை பார்ப்போம், நிறைய மழை காலங்களை பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு காலமும் சொல்கிறது என்னென்னா, இந்த வருஷம் மழை ரொம்ப ஜாஸ்தி, இந்த வருஷம் ரொம்ப மோசம்பா அப்படின்னு ஒவ்வொரு வெயில் காலத்துலேயும் சொல்லுவோம். அப்படித்தானே இந்த முறை ரொம்ப மோசமாக தலைவர்கள் பேசுகிறாங்கங்கிறது இல்லை, நிஜமாலே ஹேஸ் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் கான் டு அ நியூ லோ? நேயர்களுக்கு அன்பு வணக்கம், நெறியாளருக்கும் வணக்கம். நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது முதல் கட்ட தேர்தலில் ரொம்ப அமைதியாக, இவ்வளவு கண்ணியமாக, இவ்வளோ நேர்த்தியாக பிரச்சாரம் பண்ணுறாங்களே, நல்லா தானே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பிரதமர் அவர் ஒரு 7-8 முறை தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கெலாம் வந்து போனார். ஸோ அப்போ அந்த பிரச்சாரம் என்பது மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்கணும், மக்களை கவரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது முதல் கட்டம். இது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் தாண்டி என்ன ஆகிப்போச்சு, ஒரு மோசமான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இது போய்விட்டது. எந்த அளவுக்குன்னா, இதில் ஐயா அமித்ஷா அவர்கள் பொறுத்தவரையிலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா நாட்டில் இது வெடிக்கும், அதாவது வன்முறை வெடிக்கும், ஒரு அமைதி இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ தேர்தல்ன்றது மக்கள் முடிவு பண்ண போற விஷயம். அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதாவது நாங்க ஆட்சிக்கு, கடந்த காலத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் மொத்த இந்தியாவில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு இன்னமும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு கர்நாடகா எடுத்திங்கன்னா இப்போ தண்ணி பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்குது. நமக்கு தமிழ்நாடு எடுத்திங்கன்னா டெல்டாக்கு சம்பாக்கு தண்ணி வருமா வராதா, ஜூன் மாதம் திறந்து விடப்படுமா அப்படின்ற அந்த தண்ணி பிரச்சனை நமக்குமே இருக்குது. நீங்கள் கேரளா எடுத்திங்கன்னா அங்கே ஒரு முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டுருக்கு, சிலந்தி ஆறு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ ஆற்றுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த அரசியல் பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த விவசாய பொருளுக்கு கொள்முதல் பரிசு கிடைக்கல, தொகை கொடுக்கல அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்குது. அது குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் அந்த இடத்துலலாம், மத்திய பிரதேசத்துலலாம் இருக்குது. இப்போ இதே நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா அங்கே வேறு சில மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அமைதியாக இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, போராட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியா எடுத்திங்கன்னா மக்களுக்கு விலைவாசி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. விலைவாசி அதிகமாக ஏறி இருக்குது. 13 மாதங்களில் இப்போது அந்த காய்கறி விலையிலேருந்து, பழங்கள் விலையிலேருந்து, சாப்பிட்ற பொருள் மீதான விலையெல்லாம் அதிகமாகிட்டு நிறைய பொருள் வாங்கி சாப்பிட முடியல மாதிரி தரவுகள் வருது. இதை தாண்டி நீங்க பெட்ரோல் சிலிண்டர் விலை, இது அதுக்கப்புறம் சுங்கவரி சாலையில் செலுத்துகிற பிரச்சனைகள், அதனால அதிகமாக செலவு பண்றது, குறிப்பா வங்கியில பாத்தீங்கன்னா சிறு சேமிப்பே குறைஞ்சிருக்கு. 9 லட்சம் கோடியா இருந்த பணம் ஒரு 6-7 லட்சம் கோடியா குறைந்து. அதுதான் இப்ப சொல்ல வரேன். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது இப்ப எங்க போய் நிக்குதுன்னா, இந்துக்களோட சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க. நான் முஸ்லிம்களை பற்றி தவறாகவே பேசலை
அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர் சிதம்பரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அக்னிபாத்தை பத்தி, அக்னிவீரை பத்தி நாங்க பேசக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது இளைஞர்களோட பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் ட்ரெயின் ஆகி இருக்கிறாங்க. பாதுகாப்பு தொடர முடியாதுன்னா பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதே இளைஞர்கள் தான் ராணுவத்துல நிக்க போறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுங்க. அதாவது ராணுவம் வேலைக்கு ஆள் எடுக்கலன்னா தப்பு, டிஃபென்ஸுக்கு பாதுகாப்பு பிரச்சனை. ஆள் எடுக்கிறதுல தீர்க்கமா இருக்கிறாங்க. ஒரு நிரந்தர வேலையை ஒரு தற்காலிக வேலையா, பார்ட் டைம் வேலையாவோ இல்ல டெம்பரரி ஜாபோ 4 வருஷத்துக்கு சுருக்கிறது அது என்ன நியாயம்? இது மக்களுக்கு, அதாவது ராணுவத்தில் சேர்ற அந்த இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தரவு வந்திருக்கு. என்னன்னா, ராணுவத்தில் இருக்கவங்களே வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராணுவத்துக்கு இது தேவையா, இளைஞர்கள் கிட்ட இந்த மாதிரி போச்சுன்னா ராணுவத்துக்கு ஆள் சேரலனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு வரப்போற புதிய கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட அது வந்து டெல்லியில இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா, மக்கள் பிரச்சனையே பேசாம முழுக்க மக்களை பிளவுபடுத்துகிறதோ இல்ல மக்களை வந்து கோவப்படுத்துற மாதிரியோ இல்ல மக்களை வந்து ஒரு சலிப்புத்தன்மைக்கு தள்ளுற மாதிரி தான் இருக்கு பிரச்சாரம். 2014 பார்த்தோம், 19 பார்த்தோம். அப்பொழுது இருந்த தன்மை ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த தன்மை வந்து மிக மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அதிகமான குற்றச்சாட்டு உங்க தரப்பு மேல திரு ஆசீர்வாதமாச்சாரி would like to respond. வணக்கம் ஹரிஹரன். அவர் நண்பர் வந்து கோட்டீஸ்வரன் ஒரு பெரிய லிஸ்டே வந்து அவர் படித்தார். நான் வந்து ஒரு சுருக்கமா ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும்தான் இதுல சொல்ல போறேன். உங்க தலைப்பு வந்து பிரச்சாரங்களில் தலை தூக்குகிறதா பிரிவினைவாதம், நான் அதை ஒட்டியே நான் பேசணும்னு விரும்புறேன். முதல் பாயிண்ட் வந்து திரு மணிசங்கர் ஐயர் வந்து அண்மையில கொடுத்த ஒரு பேட்டி, பாகிஸ்தானை மதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களிடம் அணு ஆயுதம் உள்ளது. அதாவது ஒரு நாடு நம்ம வந்து அவங்கள விட நம்மளுடைய அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணது. அதாவது திரு வாஜ்பாய் அவர்கள் அந்த 13 மாதங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டோடைய இது நியூக்ளியர் பாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம வந்து அவங்கள பார்த்து பயப்படணும். அவர் வந்து நமக்காக பேசினாரா, பாகிஸ்தானுக்காக பேசினாரா? ஒரு மூத்த அரசியல்வாதி, காங்கிரஸை சேர்ந்தவர். அடுத்த பாயிண்ட் வந்து, நாங்கள் புல்வாமாவில் தாக்குதல் நடத்தினோம், அது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. இது யார் சொன்னதுன்னா, ஃபவட் சௌத்ரி அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைச்சர். அதே அமைச்சர் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, திரு ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்தால் நன்றாக இருக்கும். மூணாவது பாயிண்ட், மணிசங்கர் சொன்னதுக்கு கூட காங்கிரஸ் பொறுப்பாக்கலாம் தெரியல. ஏதோ பாகிஸ்தான்ல சொன்னவங்களுக்கு ராகுல் காந்தி எப்படி பொறுப்பாவார், இல்ல காங்கிரஸ் எப்படி பொறுப்பாரு? அவர் சொன்னதுதான் நான் சொன்னேன். அதாவது ராகுல் காந்தி வந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். நம்பர் 3 வந்து புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது மற்றும் நாங்கள் பாலக்கோட்டில் பதிலுக்கு இந்திய ராணுவம் செய்த அந்த தாக்குதலை சந்தேகப்படுகிறோம் சொன்னவர் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர், காங்கிரஸ் உடைய கட்சியை சார்ந்தவர் திரு ரேவந்த் ரெட்டி. 4வது பாயிண்ட், சாம் பிட்ரோடா அவர்கள் காங்கிரஸ்ல இப்ப வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் அவர் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் பண்ணும்போது அவர் காங்கிரஸில் இருந்தார். அவர் சொன்னது, தென்னிந்தியர்கள் வந்து ஆப்பிரிக்காவை போல ஆப்பிரிக்க இனத்தை போல இருக்கிறார்கள், வட இந்தியர்கள் ஐரோப்பிய இனத்தை போல் இருக்கிறார்கள், மேற்கு இந்தியாவில் வசிப்பவர்கள் வந்து அரேபியர்களை போல் இருக்கிறார்கள், கிழக்கு இந்தியாவில் வசிப்பவர்கள் வந்து சீனர்களை போல இருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய தோலின் நிறத்தை வந்து ஒட்டி நம்மளை பாகுபடுத்தி பேசிய ஒரு சாம் பிட்ரோடா. 5வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மும்பை தீவிரவாத தாக்குதல் 2008 நடக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஹேமந்த் கர்கரே என்ற ஒரு போலீஸ் அதிகாரி தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர் இப்ப அண்மையில் பேசும் பொழுது அவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படவில்லை, ஒரு RSS அமைப்போடு தொடர்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்தது வந்து 6வது வந்து 15% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்திலும். இதை சொன்னவர்கள் காங்கிரஸ் கட்சியினர். இப்போ நான் இந்த 6 வந்து லிஸ்ட், நான் அது வந்து குறிப்பா இந்த 6 மட்டும் நான் எடுத்து பேசணும்னு விரும்புறேன். இது வந்து என்னத்தை சொல்லுது? அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மனத்தை, அவங்களுடைய மனப்போங்கை பற்றி வந்து மனப்பாங்கை பற்றி வந்து பேசுகிறதா?
அவங்க வந்து இந்த அரசியலை, இந்த தேர்தல் அரசியலை எந்த பாதையில் கொண்டு போய் செல்ல விரும்புகிறார்கள்? நாங்கள் ஒரு புறம் என்ன சொல்கிறோம், 10 ஆண்டுகள் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த வளர்ச்சி திட்டங்களை மக்கள் அது மட்டுமா சொல்றீங்க? சொந்த நாட்டு மக்களை வந்து இன்ட்ரூடர்ஸ் அப்படிங்கிறீங்க, இங்க தூக்கி அங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிறீங்க, தாலியை பத்தி பேசுறீங்க, எரும மாட்டு 2 இருந்தா 1 கொடுத்துருவாங்கங்கிறீங்க. இதெல்லாம் அதுதான் அதுலதான் அந்த கடைசி பாயிண்ட் 6வது பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? 7வது பாயிண்ட் ஒன்னு பாருங்க. ஒடிசாவை வந்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு தமிழர் ஆண்டு விடுவார். ஆண்டா என்னங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அலோவ் பண்ணுது இல்ல. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஹரிஹரன், இந்த விஷயத்துல வந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக நாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம் பல்வேறு சேனல்கள்ல. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்களுடைய கட்சி திரு வி.கே. பாண்டியன் என்ற தமிழருக்கு எதிரி கிடையாது. ஆனால் அதே வி.கே. பாண்டியன் அங்கு நவீன் பட்நாயக்கோடு சேர்ந்து கொண்டு அங்கு நவீன் பட்நாயக்கை செயல்பட விடாமல் தன்னுடைய அந்த ஆளுமையால் வி.கே. பாண்டியனை நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அது அவர் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர். அவருடைய எத்னிசிட்டியை இழுக்கிறீங்க. கேன் அ தமிழ் ரன் ஒடிஷா? அவர் வந்து தமிழரா இருந்தாருன்னா, கன்னடரா இருந்தாருன்னா, தெலுங்கரா இருந்தாருன்னா, அவர் ஒரு இந்தியர் தானே. நாங்க இருக்கல. அவர் நாட்டோட எந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கட்டும், நம்ம அதாவது திரு நவீன் பட்நாயக்கோடு திரு பாலகிருஷ்ணன் என்ற ஒரு IAS அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து பணியாற்றினார். அதுக்கு பிறகு அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகுதான் இவர் வி.கே. பாண்டியன் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் அவர் போய் இருந்தார். இவரை விட அதிக வந்து பவர்ஃபுல்லாக இருந்தவர் திரு பாலகிருஷ்ணன். தமிழை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு நாம் எப்படி வந்து தமிழ் வந்து அதெல்லாம் இங்க பேசுறீங்கல்ல முதல் கட்டத்துல நோக்கி போனது. முதல் கட்டத்துல பேசுனீங்கல்ல, இந்த கட்டத்துல வி.கே. பாண்டியன் இல்ல, நான் வி.கே. பாண்டியனை பத்தி தான் நான் பேச வந்தேன். அதாவது அப்படியாப்பட்ட பாலகிருஷ்ணனை பத்தியும் நம்ம வந்து இங்க வந்து நம்ம பேசணும். வி.கே. பாண்டியனை விட மிகவும் க்ளோஸாக இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் பேசவில்லை. அவர் தன்னுடைய பணியை வந்து செய்தார். ஆனால் வி.கே. பாண்டியன் அங்கு இருந்து கொண்டு என்ன செய்தார் என்றால், கடந்த 10 வருடங்களாக அவர் எந்த ஒரு அதிகாரியையும், அவர் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அவர் மோசமானவராக இருக்கட்டும், இல்ல நாங்க பிரதமர் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்களும் சரி எல்லா ஊடகவியலாளர்களும் இதை வந்து எடுத்து போயிட்டு இருக்கீங்க. பிரதமர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரிசாவுடைய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த சாவி விஷயத்துக்கு வரேன். அதுல தமிழ்நாடு சொன்னாரா? அதை தாண்டி ஒரு தமிழ் அதிகாரி ஒடிசாவை நடத்துகிறார், அதுதான் உங்களுக்கு வேணுமா? அமித்ஷா கேட்டாரா இல்லையா? வி.கே. பாண்டியன் நடத்தணுமான்னு கேட்டா வேற. வி.கே. பாண்டியனை பத்தி வண்டவண்டியா பேசுங்க. அதாவது நீங்க ஏன் திரித்து பேசுகிறீர்கள்? அதுதான் நீங்க வந்து யாருக்காக பேசுறீங்க? ஒருவேளை திமுகவோட பேசுறீங்களான்னு என்று எனக்கு இப்ப டவுட்டா வருது. அமித்ஷா கேட்டார். ஏன் கேட்டார்? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரிசாவுடைய மக்கள் அங்கு வந்து சொல்கிறார்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் இங்கு இருக்கிறார், இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கார், இந்த ஒரு பொக்கிஷத்துடைய சாவி வந்து இங்க இல்லை, 6 வருடங்களாக அதை தேடுகிறார்கள், அப்படின்னு பிரதமர் சொன்னாரா? தமிழ்நாட்டுக்கு சாவி அனுப்பிச்சிட்டாங்கன்னு பிரதமர் சொன்னாரா? ஒரு தமிழ் பாபு, ஒரு தமிழ் அதிகாரி ஒடிசாவை வழி நடத்துறாருன்னு அமித்ஷா சொன்னாரா? Put words into my mouth. I am very clear. என்னுடைய I am merely quoting your leaders. You are wrongly quoting. You are misquoting. சார், எல்லா ஊடகத்திலும் வந்திருக்கிற செய்தியை சொல்றேன் நான். நோ, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் என்றால், பாஜகவுடைய ஒரிசாவுடைய ஒரு மண்ணின் மைந்தரை நாங்கள் தேர்ந்தெடுத்து, அதுவும் குறிப்பாக ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து வாரணாசியின் மண்ணின் மைந்தர் நரேந்திர மோடியா? வாரணாசியோடைய மண்ணின் மைந்தர் நரேந்திர மோடியா? மண்ணின் அது கிடையாது. அதாவது வந்து நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. ஒரிசால 2 தேர்தலும் நடந்துகிட்டு இருக்கிறது. ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். அங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது, முதலமைச்சர் அங்க தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அந்த மாதிரி நரேந்திர மோடி வாரணாசியில நிக்கலாமானா நிக்கலாம். இந்திய அரசமைப்பு அதை அனுமதிக்கிறது. அதே போல பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் இதே வி.கே. பாண்டியன் 543 தொகுதியில் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி, சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு பிரச்சனையும் இல்லை. சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ எந்த இந்தியனும் எங்கிருந்தும் போட்டிடலாம். வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம்.
அதாவது நான் என்ன சார் இவர நேஷனலிஸ்ட் பார்ட்டி சார். இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டிங்கும் போது யூ எஸ்போஸ் எவ்ரி எத்னிசிட்டி. நீங்க வந்து தமிழ் தெலுங்கு இந்தியா ஆந்திரா பேசிட்டு இருக்கீங்க. ஹரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு ரீஜனல் ஆஸ்பிரேஷன் இருக்க வேண்டுமா இருக்க கூடாதா அதையும் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா அங்க உள்ள மக்கள் கேட்கறாங்க, நாங்க பேசல, ஒரிசா மக்கள் பேசுறாங்க. கடந்த 10 வருஷமாக இங்கு அட்மினிஸ்ட்ரேஷன் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கிறது. விக்க பாண்டியன்ற ஒருத்தர் வந்து எல்லாருடைய அக்சஸையும் சீஃப் மினிஸ்டர் அவர் திட்டங்கள், அவர் மொழியை ஏன் பேசுகிறீர்கள்? அவர் மாநிலத்தையே சுட்டி காட்டுறீங்க. நாங்க எங்க பேசியிருக்கோம்? மொழியை பத்தி எங்க பேசியிருக்கோம்? தயவுத சொல்லுங்க. மொழியை பத்தி யாருமே பேசல. யாருமே பேசல ப்ரொஃபசர் சார். மொழி யாருமே பேசல. தயவு செய்து அதை வந்து ஓகே பாயிண்ட் மேட். ப்ரொஃபசர் அருணன் எல்லா தரப்பிலும் தானே பிரிவினிவாசம் பேசுவோம். அப்ப திரு ஆச்சாரி பட்டியலிட்டார் அந்த 6 முக்கியமான விஷயம் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமானது அடிப்படையா அந்த கடைசி விஷயம். இப்ப நான் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய பேச்சு பிசினஸ் டுடேல இந்த மாசம் 21ஆம் தேதி வந்திருக்கு. அத நான் அப்படியே வாசிக்கிறேன். Can a Tamil rule Odisha? Can a Tamil Babu run Odisha? இவர் என்னங்க சொல்லவே இல்லைன்னு அடிச்சு விடுறாங்க ஆச்சாரியா. ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள முடியுமா? ஒரு தமிழ் பாபு ஒடிசாவை ஆளலாமா? கேட்டது யாரு? பாஜகவினுடைய தேசிய கட்சி, ஆளும் தேசிய கட்சியினுடைய உள்துறை அமைச்சர். அந்த மக்கள் மனநிலை அப்படி இருந்ததுன்னா கேட்கறதுல என்ன தப்புன்னு கேட்கிறார். உதாரணத்துக்கு சிவதாஸ் மீனா தமிழ்நாட்டுல அரசியல் உதிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? வடக்குல இருந்து ஒருத்தர் நம்மளை ஆளுவதா அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க இல்லையாங்கிறதானுங்க முக்கியமா. அந்த அபிலாஷைகளை தானே அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்துவாங்க. அந்த சென்டிமெண்ட்ஸுக்கு கேட்டர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அரசியல் கட்சிகள்? நான் வாத்தி கேட்கிறேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட். இப்ப தமிழ்நாடு அரசு உரிமைகளை கேட்டா, நிதி உரிமையை கேட்டா, அதே போல தமிழ்நாடு மொழி உரிமையை கேட்டா அப்பெல்லாம் பாஜக காரங்க என்ன பேசுவாங்க? என்ன இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். தமிழர் என்றே பேசக்கூடாதியா, நாமெல்லாம் இந்தியர்பாங்க. இப்ப ஒடிசாவுக்கு மட்டும் தனி. அங்க போய் ஒரு விகே பாண்டியன் கிடைச்ச உடனே அவங்க அந்த அரசாங்கத்தை பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு. ஆகவே அவர் எந்த விவகாரத்தை கிளப்புறாரு என்றால், பாண்டியன் அங்க ஒரு முக்கியமான கட்சி தலைவர் ஆயிட்டார். இப்ப வந்து ஆச்சாரியா சொன்னார்ல, ஒரு IAS அதிகாரி 10 ஆண்டு காலமாக அப்படின்னு. அவர் IAS அதிகாரியாக முதலமைச்சருக்கு உதவியாளராக இருந்தார், யாரும் மறுக்கல. அவர் இப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்பு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜு ஜனதா தளத்துல சேர்ந்து அதனுடைய தலைவர்கள்ல ஒருவராயிருக்காரு. அந்த கட்சிய அரச நவீன் பட்நாயக்கே வந்து ஆட்சி படைக்கிறது பாண்டியன் தான் இவர் சொல்றாரு. பட்நாயக் சொல்லியிருக்காரா? அந்த கட்சியினுடைய இதர தலைவர்கள் சொல்றாங்க. அவருடைய அரசியல் வாரிசுன்னு கிட்டத்தட்ட வெளிப்படை ஆயிடுச்சு சார். அதுவும் அதை ஒரு மண்ணை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கும் போது ஒரு அரசியல் கட்சி பிஜேடிக்கு எதிராக அரசியல் செய்யற கட்சி இதை கேட்க தானே செய்யும். தமிழ்நாட்டுல எம்ஜிஆருடைய எத்தனிசிட்டி அரசியல் கட்சிகள் கேட்டது இல்லையா? நாமளும் இந்தியர்கள் தான், இந்திய வரம்புக்குள்ள ஆபரேட் பண்ற கட்சிகள் தானே. ஜெயலலிதா தமிழ், ஆனாலும் அவரை கேட்டது இல்லையா? நம்ம ஏங்க அந்த மாதிரி கேட்டது தப்புன்னு தான் நாங்க ஆதி காலத்துல சொல்லிக்கிட்டு வரோம். கம்யூனிஸ்டுகளாகிய நாங்க சொல்ற பாயிண்ட், ஒரு மாநில மக்கள் ஆளுகிற தகுதி ஒருவருக்கு எப்படி கிடைக்குன்னா, அந்த மக்கள் அவரை தேர்தலில் தேர்ந்தெடுத்து அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து பெரும்பான்மை MLA-க்களை கொடுத்து அவரை தலைவராக்கினால் அதை ஏற்கணும். அவர் மலையாளியா இல்லையா என்று பார்க்கக்கூடாது. எம்ஜிஆர் அது பாண்டியனுக்கும் பொருந்துமா பொருந்தால ஒடிசா மக்கள் ஏற்றுக்கொண்டால் பாண்டியன் ஒடிசாவுடைய முதலமைச்சர் ஆகலாம். மெயின் பாயிண்ட், மக்கள் அவருடைய தலைமையை ஏற்று அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். இதுதானே நம்ம அரசியல் சாசனம். இந்த பாயிண்ட மறந்து விட்டு என்னங்க பயங்கரமா இப்ப பூரா முன்பெல்லாம் நமக்கு பாடம் எடுப்பார் ஆச்சாரியா. ஐயா இந்தியன்னு பேசியா, இந்தியான்னு பேசணும். நீங்க என்ன நேரமா தமிழ்நாடு தமிழர்கள் பேசி. இப்ப ஒடிசாவுல போய் இந்த அடுத்த பாயிண்ட் ஹரி, இப்ப இந்த பாண்டியன் விவகாரத்தை 10 ஆண்டுகளா இருக்குன்னு இப்ப அவரே ஒப்புக்கொண்டார்ல. இந்த 10 ஆண்டுகளை இத பத்தி பாஜக பேசியது உண்டா? மோடி பேசியது உண்டா? ப்ரொஃபசர் முக்கியமான கருத்து கேட்டிருக்கீங்க. நான் நேரத்தை நான் மீண்டும் உங்கள்கிட்டயே வரேன். ஆச்சாரி ரொம்ப ஒரே ஒரு வாக்கியம் முடிச்சிடுறேன். ஒன்றும் இல்ல.
இந்த காலம் முழுக்க பிஜு ஜனதா தளத்துடைய ஆதரவை பெற்றிருந்தது மோடி அரசு நாடாளுமன்றத்துல. அவங்களுடைய ஆதரவோடு தான் பல சட்டங்கள். இன்னும் கூட இந்த தேர்தல் வரைக்கும் கூட பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி ஏற்படுத்த மோடி, அமித்ஷா, பாஜக தலைமை முயன்றது என்பது செய்தி. பாண்டியன் கெடுத்துட்டாருன்னு கோமா திரு ஆச்சாரி? ஹரி, நான் 6 பாயிண்ட் சொன்னேன். அவர் 6 பாயிண்ட் 7வது பாயிண்ட் மட்டும் எடுத்து பேசினார். இதுல பேராசிரியர் முடிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னாரு. அவர் அரசியல் இருக்காரு, அதனால அவருக்கு அந்த உரிமை உண்டுன்னு. அவர் தேர்தல் அரசியல்ல இதே பாண்டியன் எம்பி சீட்லயோ எம்எல்ஏ சீட்டுக்கோ போட்டியிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை பத்தி பேசலாம். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த மக்களும் கேட்பார்கள் இந்த கேள்வியை ஒரு வேட்பாளராக. ஆனால் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அவர் கண்ட்ரோல் பண்றத கேட்கறதுக்கு உரிமை இருக்குதா, உரிமை இல்லையா? அவரை கேளுங்க, அவர் மொழி மாற்றத்தை அவரை கேளுங்க, நல்லா கேளுங்க. இல்ல, பேராசிரியர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு பினராயி விஜயன் இருக்காரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட முதலமைச்சரா அங்க இருக்காரு. அவர் கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ இப்படி இருந்துட்டு அருணன் அவர்கள் கூட அவரை போய் பார்க்க முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட்ல எல்லாருமே தோழர்கள் தான். ஒருத்தவங்க எந்த நேரமும் போய் சந்திக்கலாம், சிம்பிள் லைஃப் அப்படின்னு பேசுறவங்க. அப்படியாப்பட்ட திரு அருணன் அவர்களை கூட பினராயி விஜயனை பார்க்க முடியாது, பேசக்கூடாது, அவரை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார்னா இவர் ஒத்துக்குவாரா? இதை மட்டும் சிம்பிளா கேட்கிறேன் இந்த கேள்வியை. அதுக்கப்புறமேட்டு நம்ம பேசலாம். இல்ல சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் தான். முதல் பாயிண்ட், ஐயா அவர் தேர்தல்ல நின்னாதான் மக்கள் அதை பத்தி பேசுவாங்கன்னு. அவர் கட்சி தலைவரா இருக்காரு. எல்லா கட்சி தலைவர்களும் தேர்தல்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மக்கள் இப்ப வருகிற தேர்தல்ல பிஜு ஜனதா தளத்துக்கு ஓட்டு போட போறாங்களா இல்லையான்னு பார்த்து அதை பத்தி முடிவு பண்ணுவோம். அதற்கு முன்பே நீங்க அவர் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று பச்சை பிரிவினைவாதத்தை இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. ஆதாரத்துடன் வாசிச்சேன். அதுக்குள்ள ஏன் போகல? இரண்டாவது, எங்க கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் எங்க கட்சி அதை அனுமதித்தால் ஐயா இவர்தான் ஐயா அடுத்து இந்த மாதிரி அரசியலுக்கு என்றால் அதை பிரச்சனை. இப்போ பிஜு ஜனதா தளம் ஏதாவது கேட்கறாங்களா பாண்டியனை பத்தி? நீங்க ஏங்க தமிழ் பேசுறீங்க? கேக்குறாங்க. நீங்க இல்ல பல அரசியல்வாதிகள் பிஜு ஜனதா இவருக்கு எங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க. ஹரி, அவருக்கு சொல்லுங்க. பிஜேபி எடுபடுற விஷயத்தை தானே அரசியல் கட்சிகள் பேசும். எடுபடாத விஷயத்தை பிரதமர் உள்துறை அமைச்சரோட பேசுவாரா? இல்ல எடுபடுதா இனிமே தான் தெரியும். மேல இந்த 10 ஆண்டுகளா ஏன் பாண்டியனை பத்தி தமிழரா இல்லையான்னு ஏன் பேசல அமித்ஷா? கேளுங்க. நம்ம அடுத்த ரவுண்ட்ல கேட்கலாம். திரு ரமேஷ் கேட்கலாம். திரு வேலுசாமி நிறைய புகார் அடக்கியிருக்கிறார். நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்க. உங்களுக்கு தான் சில தெளிவுகளை, அரசியலை கடந்து சில தெளிவுகளை சொல்லணும். நம்ம நண்பர் ஆசீர்வாதம் சொன்னாரு, ஒரு அதிகாரி அரசியல் பேசலாமா அப்படின்னு சொன்னாரு. நம்முடைய கடந்த கால வரலாறுலே ஐகே குஜரால்னு ஒருத்தர், இந்தியாவுடைய உச்சகட்ட பதவி பிரதமர் பதவி, அவர் ஒரு அதிகாரி தான், பிரதமராக வந்திருக்கிறார். நான் அவரை பார்த்து திரும்பி கேட்கிறேன், உங்க கட்சியில இப்போ பெரிய முக்கியமான அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர், அவருக்கு என்ன அரசியல் பின்னணி? அவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தாரு? வி கே பாண்டியன் வரக்கூடாது, ஜெய்சங்கர் வரலாமா? ஐகே குஜரால் வரலாமா? அதல்ல. நான் இந்த விவாதம் துவங்கினது எனக்கு மனசு வலிக்குது. அரசியல் கட்சிகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம், எல்லாருடைய நோக்கம் என்பது மக்களுக்கு நன்மை செய்யதாக இருக்க முடியும். அதற்கு மிக சரியான ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனேயே முதலாக ஒரு எதிர்க்கட்சி மாநில ஆட்சியை பிடித்தது கேரளாவில். இஎஸ்எம் நம்பி அதை கலைச்சது காங்கிரஸ். நான் சொல்லி முடிச்சிடுறேங்க, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு. என்னன்னா பாருங்க, ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வர்றேன். என்னன்னா, காமராஜர் தமிழக முதலமைச்சராக பொள்ளாச்சி பகுதியில் போறார். அந்த பகுதியில் சொல்றாங்க, மேலே இருக்கிற தண்ணி இங்க வந்தாக்க இந்த பகுதியெல்லாம் செடிக்கும், இங்க வறட்சியா இருக்கு. உடனே அந்த பகுதியை சேர்ந்த சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு இஎம்எஸ் நம்பூதிரிபாட்டை கேட்டு, எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சி அங்க ஒரு அணை கட்டுறதுக்கு அதிக அனுமதி வாங்கன்னு கேட்கிறார். ஒரு மாதம் கழிச்சு கேட்டேங்க,
அந்த அணையை கட்டினா எங்களுக்கு என்ன லாபம்ன்றாருன்னு. உடனே ஃபோன் பண்ணுங்கன்ற. ஃபோன் போட்ட உடனே இவர் கேட்டது என்னன்னு கேட்கவே இல்லை. நம்பூதிரிபாடு, உன் புத்தியா இப்படி கெட்டு போச்சு? நீ நானும் அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலில் இருந்தமே அடிமை இந்தியாவில். அப்போ உனக்கு என்ன லாபம் எனக்கு லாபம்னு பார்த்தோமா? இப்போ என்னமோ அணை கட்டினாக்க உனக்கு என்ன லாபம்னு கேட்டியாமே. நீயே அதுக்கு சட்டத்திட்டம் என்ன நிபந்தனை எல்லாம் போடு. அந்த ஃபைலில் நான் கையெழுத்து படிக்காமலே கையெழுத்து போடுறேன்னு சொன்னார். அப்படி வந்ததுதான் பரம்பிக்குளம் ஆரியார் திட்டம். இப்ப பின்னரை ஏஜென்ட் எல்லாம் சொல்லுங்களேன். அதை தாங்க நான் சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இனம் மொழி மதத்தை கடந்து கர்நாடகா சொல்லுங்களேன். இல்ல கர்நாடக காங்கிரஸ் ஆட்சிட்டு ஆஹா, கர்நாடகா 1.5 கோடி தமிழர் இருக்காங்க. அவர்களுக்கு சொல்லுங்க சிவகுமார், என் பையனும் என் பேர பிள்ளைகளும் அங்கேதான் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுங்க, எங்களுக்கு தெரியுதுங்க. உங்களுக்கு தான் தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? அதாவது இன்னைக்கு நம்ம தேர்தல் கமிஷனுடைய அபாரங்க. இன்னைக்குதான் உங்க பத்திரிகையில பார்த்த 8 கால செய்தி என்ன? சாதி மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்த குதிரை ஓடுனதுக்கு அப்புறம் லாயத்தை போட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? தேர்தலே முடிய போகுது இப்பதான் சொல்றாங்க. இதுக்கு முன்னால சொல்லிருக்க வேண்டியதானே? நீங்க தான் பேசுறீங்கங்கறாங்க. கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறீங்களா? பத்தி பேசக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேசக்கூடாது நீங்க சொல்றது எனக்கு வியப்பா. அதை பத்தி தப்பா பேசுறீங்க. தப்பா நாங்க பேசலையே. சட்டத்தின் பேரால் நீங்க அவர் சொன்னாரு, நான் இவங்க ஆட்சிக்கு வந்தாக்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இந்திய அரசியல் சட்டத்தில் மைனாரிட்டி என்பதற்கு பல வகை வச்சிருக்காங்க. லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலிஜியன் மைனாரிட்டி, இதெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டிலே கூட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இது ஒன்றும் புதிதாக இல்லையே. இதை இவங்க காங்கிரஸ் வந்தா கொண்டு வந்துருவாங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 2 எருமை மாடு வச்சிருந்தா அதையும் பிடிக்கிட்டு போவாங்க. இதுவா விமர்சனம்? இவர்கள் சொல்வதன் மூலமாக இந்த 10 ஆண்டு காலங்களில் ஒரிசாவுக்கு போன இந்த மாநிலத்தில் இந்த 10 ஆண்டு காலங்களில் என்ன எங்க ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்கு சொல்லட்டும். தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த எங்க என்ன நன்மை கிடைச்சுன்னு சொல்லட்டும். இதே சென்னையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதமர் மோடி அன்றைக்கு பேசுகிற போது, நான் ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்துல பெட்ரோல் விலையை பாதியா குறைப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி செய்யலைன்னா என்ன பண்ணுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அது நடந்திருக்குன்னு சொல்லட்டும். பாதியை விட கம்மியா குறைக்குன்னு சொல்லட்டும். அதை விட கொடுமை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் பயன்படுத்துகின்ற வீல் சேருக்கு கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி 18%. இவர்கள் போடாத வரி போடாத ஏதாவது ஒன்று இருக்கா? அதன் வாயிலாக மத்திய அரசு எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க? பொதுத்துறை நிறுவனங்களை வித்திருக்காங்க. புதிதாக பொதுத்துறைகள் வரவே இல்லை. ஆனால் இவ்வளவு வரி பணமும் எங்கே போகுது? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் அதை சொல்லாம ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்க கழுத்தில் போட்டிருக்க தாலி எல்லாம் முடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க என்று சொல்வது ஒரு சாதாரண தெருவிலே போகின்ற சாதாரண மனிதன் கூட சொல்ற வார்த்தை இல்லை. மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி பேசுவது அழகா என்பதை பார்க்கணும். இப்ப அவர் இன்னொன்னு சொன்னார், ஆசீர்வாதம், எங்க நண்பர் தான். அவர் என்னன்னா தேர்தலில் நிக்கட்டும், அதுக்கப்புறம் பாண்டியன் பேசணும். நான் உங்களே பார்த்து கேட்கிறேன், நீங்களும் நண்பர் ரமேஷ் சேதுராமன் இப்ப பேசுறீங்கல்ல, நீங்க 2 பேரும் தேர்தலில் நில்லுங்க, அதுக்கப்புறம் தான் பேசணும்னு சொல்றீங்களா? இல்ல திரு ரமேஷ் சேதுராமன் பேசவே இல்லை, பேசலைங்க. இவர் வாதத்துக்கு சொல்றாங்க தேர்தலில் நின்னாதான் பேசணுங்கிறது இல்ல, தேர்தலில் நின்னாமையும் பேச முடியறதுக்கு நீங்களே உதாரணம் தானே. அப்ப பாண்டியனுக்கு மட்டும் அது பொருந்தாதா? அவர் மட்டும் தேர்தலில் நின்னாதான் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது என்று சொல்வது, நீங்கள் எதையும் பேசலாம், நாங்கள் சொல்வதை இந்த மக்கள் கேட்டே தீர வேண்டும் என்பதை போல ஒரு அதிகார மமதையில் பேசுகிறீர்கள் என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. பாவம் ரமேஷ் சேதுராமன் கூப்பிட்டுருக்கோம், அவர் பேசவே இல்லை, அவர் பேசலைங்க. நான் திட்டலைங்க, நண்பர் திட்டத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தி. ரமேஷ், இந்த ஒரு பிரிவினை பிளவுவாதத்தை ஒரு தேசிய கட்சியே, அதுவும் ஒரு சாம்பியன் ஆஃப் நேஷனலிசமா கருதக்கூடிய ஒரு கட்சியே சொந்த மக்களை இப்படி பேசுறதான்னு மற்ற பேனலிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்க பதில்? இல்ல அதுதான், அதாவது சொன்னது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வேர்ட் டு வேர்ட் எடுத்துக்கிறோமா, இல்லைன்னா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்ற மாதிரி சொன்ன வரிகளுக்கு இடையே வார்த்தைகளை போட்டு அது அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது கரெக்ட். ஆரம்பத்துல ரொம்ப நல்லா கதையா எல்லா தரப்புல இருந்தும் பேச ஆரம்பிச்சாங்கன்னு ஒண்ணு. நீங்க இந்த ஊடுருவல்காரர்கள்னு சொன்னது ஏன் இவங்களுக்கு கோபம் வருதுன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னாக்க, அவங்க ஊடுருவல்காரர்கள்னு சொன்னது இப்போ பங்களாதேஷ்ல இருந்தோ இல்லைன்னா மியான்மர்ல இருந்தோ இல்லைன்னா மற்ற நாடுகள்ல இருந்து சட்டத்திற்கு புறம்பாக
நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி இங்க வந்து குடியுரிமைக்கான அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கிற பல பேரை வந்து கடந்த காலங்களில் வார்த்தைகள்ல விளையாடலாம், but the insinuation was very clear. ஒரு நிமிஷம் இல்ல அதாவது நம்ம வந்து அதான் வார்த்தைகள்ல விளையாடலாம் என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்றோங்கிறது இருக்கு இல்லையா, அது அவங்க தெளிவுபடுத்துறாங்களா இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. அப்படி சொல்லும் போது அது வந்து மக்கள் கிட்ட எப்படி போய் ரீச் ஆகுதுங்கிறது இங்கேயும் வந்து தமிழ்நாட்டுல அப்படிலாம் பல பரப்புரைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஏன் அன்னைக்கு பிரிவினைவாதம் தெரியல, இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஜாதியினரை வந்து அவங்க வந்து பல்தேரிகள்னு கூப்பிடுறதுல இருந்து எல்லாத்தையும் பண்றாங்கிறத பார்த்துட்டு தானே இன்னைக்கும் இருக்கும். அதையும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்காங்க. அப்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்த முக்கியமான விஷயம் வேற, அதுக்காக வந்து பாஜக ஃபுல்லா சர்டிபிகேட் கொடுக்குறேன்ற அவசியம் இல்லை. முதல்ல அதுக்கு முன்னாடி 2 விஷயம் வந்து சகோதரர் கோட்டீஸ்வரன் பேசினாரு. இருங்க வரேன். 2 விஷயம் சகோதரர் கோட்டீஸ்வரன் பேசினாரு. சொன்னாரு காவேரி விஷயமா, முல்லைப்பெரியாறு விஷயம், இந்த மாதிரியாக எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லாம் சரி சார், எல்லாத்தையும் காலத்தோடயே வந்து முன்னாடியே சரி பண்ணி இருந்தாங்கன்னா இங்க இருக்க ஆளக்கூடிய கட்சிகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரியாக ஒரு சிச்சுவேஷன்ல உட்கார்ந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. முல்லைப்பெரியாறுல வந்து அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தணும்னு சொன்னப்போ அந்த சமயத்துல வந்து பினராயி விஜயன் என்டே ஃப்ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்ம முதல்வர் அங்க போனாரே தவிர அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துங்கன்னு கேட்கல. அதே மாதிரி இருக்கும் போது கர்நாடகால காங்கிரஸ் உடைய ஆட்சி இதுக்கு வந்து அவங்க ஆட்சி ஏற்பு நடக்கும் போது அந்த பதவியேற்பு விழாவுக்கு போன முதல்வர் ஏன் காவேரி விஷயத்துக்கு எம்பசைஸ் பண்ணல? இதெல்லாம் கேட்கணும்ல. இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால எலெக்ஷன் நடக்கிறதுனால வாய மூடிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கா இல்லையா? இதே மற்ற கட்சிகளாக இருந்தா பொது சேர்ந்து இந்நேரத்துக்கு பிரச்சனை பண்ணிருப்பாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து மக்களுக்கு எக்கடி கேட்டு நம்ம மாநிலத்திலே போனா என்ன, நம்ம ஆட்சியில இருக்கணும், நமக்கு வேண்டிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆட்சியில இருக்கணும், அதுதான் முக்கியங்கிற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அடுத்த விஷயம், பியூரோக்ராட்ஸ் வந்து பல காலமாக அரசியலுக்குள்ள வந்து வராங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சில முக்கிய உதாரணங்கள் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா மணிசங்கர் ஐயராக இருக்கலாம், அதுல இருந்து ஆரம்பிச்சு யஷ்வந்த் சின்ஹா, இப்படி இருந்தவர்கள் போக இப்ப லேட்டஸ்டா தமிழகத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ்லயே எடுத்தீங்கன்னாக்க இப்போ நம்ம சகோதரர் நமக்கிட்ட நிறைய மீடியா விவாதங்கள் எல்லாம் வருவாரு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பரிச்சயமான அன்பான ஒரு பர்சன் சசிகாந்த் செந்திலை எடுத்துக்கங்க. அவர்லாம் வர்றாங்கிறது ஒரு பக்கம். ஆனா பாஜகவை பொறுத்தவரையும் இல்ல என்ன சொல்றீங்க, அண்ணாமலை விட்டுட்டீங்களே? இல்ல வரேன் ஏங்க, இப்பதான் நான் காங்கிரஸ் பேசியிருக்கேன், அதுல அண்ணாமலை விட்டீங்கன்னா அண்ணாமலை இன்னைக்கு காங்கிரஸ் வெயிட் பண்ணுங்க வரேன். நான் தான் பாஜக நான் ஆரம்பிச்சேன், அதுக்கு முன்னாடி அண்ணாமலை விட்டீங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? வரேன். அதே மாதிரி இதுல வந்து பாஜகவுக்கு மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்க கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி யஷ்வந்த் சின்ஹாவா இருக்கலாம், மற்ற தலைவர்கள் பலர், அதுவும் லேட்டஸ்ட் அந்த பீரியட்ல இனிஷியலா இண்டக்ட் பண்ணதுல இப்ப நம்ம இதுல விவாதத்துல பேசக்கூடிய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவரே வந்து இருந்தாலும் இருந்து ஒரு விசில் ப்ளோவர் ஆகி அவர் பல தியாகங்களை தன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்கிற நிலைமையில போய் அப்புறம் பல தியாகங்களை செஞ்சு வந்தார். ஆனா அவருக்கான ஒரு ரெகக்னிஷன் இந்த 10 ஆண்டுகள்ல இல்லைங்கிறது ஒரு அர்த்தமான விஷயம். ஆனா அதே நேரத்தில் அதே போலவே மக்களோட மக்களாக பழகி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான அற்புதமான தலைவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள். அவர் பார்லிமெண்ட் அஃபேர்ல இருந்து ஆரம்பிச்சு லா வரைக்கும் ஒரு நிமிஷம். ஆனா அதை தாண்டி நீங்க பொதுவா பாத்தீங்கன்னாக்க இண்டக்ஷன் ஆஃப் திரு ஜெய்சங்கர் அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா சொல்லலாம், ஹர்தீப் சிங் பூரி, இவங்க எல்லாரும் ஒரு நிமிஷங்க, பியூரோக்ராட்டிக் ஜனதா பாரதிய ஜனதா பார்ட்டில இருந்து இது பியூரோக்ராட் ஜனதா பார்ட்டி ஆகி போச்சுங்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கிரிட்டிசிசம் வர அளவுக்கு இந்த கட்சி சேஞ்சு போயிருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. 2 விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்மன் வேணும், இன்னொன்னு அவங்களுக்கு பியூரோக்ராட்ஸ் தான் வந்து பொதுவா மினிஸ்டருங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவாங்க, பியூரோக்ராட்ஸ் மாற மாட்டாங்கிறதுனால அவங்கள வச்சு விஷயங்களை எல்லாத்தையும் நகர்த்தினா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நுவான்சஸ் தெரியும். இன்னொன்னு சொல்ல போனா பல விஷயங்களை சிஸ்டமேட்டிக்கா கடப்பல போடுறதுக்கோ செய்யாம இருக்கிறதுக்கோ அத்தனையும் அவங்களுக்கு தெரியும். தே ஆர் ஆல் ரெட் டேப் மென்.
அவங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி டேட்டாவெல்லாம் நீங்க மேனிபுலேட் பண்ணணும்னா என்ன வேணா பண்ணலாங்கிறதுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல பயன்படுவாங்கிறதுல அவர்களை வந்து பொலிட்டீஷியன்ஸை விட்டுட்டு பியூரோக்ராட்ஸை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. எக்ஸ்பர்டீஸ் ஆல்சோ இல்ல டாக்டர் ஜெயசங்கருக்கு வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய அனுபவம் பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கு இருக்காது. ஒரு நிமிஷம் தவறா நீங்க சொல்றீங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இதாவது எக்ஸ்பர்டீஸ்ங்கிறது என்னன்னு இருக்கு. அதுக்குதான் உங்களுக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இது கொடுக்கறதுக்கு, எதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு. நாட் அதுக்குதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி டாக்டர் ஜெயசங்கர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரா ஷைன் பண்ணிருக்காரா இல்லையா? ஒரு நிமிஷம். வெளியுறவு கொள்கையில எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க. காரணம் என்னன்னா இனி வரைக்கும் சைனாவை பத்தி வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஜெய்சங்கர் ஒரு பியூரோக்ராட்டா இருந்து பியூரோக்ராட் லெவல்ல உட்கார்ந்தவருக்கு எதிர்த்தரப்புல மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னாக்க அவர் இனி வரைக்கும் சைனாவை எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லிருக்காருன்னு கேளுங்க. எக்ஸப்ட் ஃபார் லாஸ்ட் 1 வீக்ல தான் அதை பத்தியே பேசிட்டாருன்னு பாக்குறோம். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க ஹர்தீப் சிங் பூரி கிட்ட எல்லாம் போனீங்கன்னா அவர்கிட்ட வந்து பல பேர் வந்து எந்த மாதிரி அவரோட ஆட்டிடியூட் இருக்குன்னு கேட்டாலே தெரியும். அதனால நீங்க பேசுறதுக்கு அப்புறம் திருச்சிவேலு சமிட்டி அருண்டி பதில் வாங்குறதுக்கு பதிலா ஆசீர்வாதம் ஆச்சாரிட்டு தான் பதில் வாங்கணும் போல இருக்கு. இல்ல இருக்கு, தப்பு கிடையாது. இல்லங்க வரேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லணுங்க. ஏன்னா பிகாஸ் அதாவது ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒருத்தர் தவறு செய்யறாங்க அப்படின்னாக்கா சொல்லாமல் போவார்கள் வந்து வெல்விஷர்ஸ் கிடையாது, சொல்றவங்க தான் வெல்விஷர்ஸ். அதனால அதை எனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுப்பிரமணியன் சுவாமியோட சிஷ்யன் அழகா ப்ரூவ் பண்றீங்க. என்னங்க டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சிஷ்யன் அழகா ப்ரூவ் பண்றீங்க. ஏங்க தவறு இருந்தது சொன்னா தப்பா? அதுல இருந்து வகையில எனக்கு வந்து ஒன்னும் அதுல மறுக்கிறது இல்லை. அப்படி நீங்க வந்து மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நோபல் வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்தியன் எக்கானமிக்கு பல நேரங்கள்ல வந்து பல விஷயங்களை செய்திருக்கக்கூடியவர். அப்படி நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்க அது என்னுடைய ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இதை தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க பொலிட்டீஷியன்ஸோட மெட்டல் வேற, பியூரோக்ராட்ஸோட ஒரு மெட்டல் வேற. இத ரெண்டுத்தையுமே பல நேரங்கள்ல நம்ம வந்து ரமேஷ் நம்ம இங்க ஒரு வார்த்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து பாண்டியன் வந்து பியூரோக்ராட்ங்கிறதையோ இல்லாட்டி அவருடைய செயல்பாடையோ அவர் நவீன் பட்நாயக் கண்ட்ரோல் பண்றாருங்கிறதையோ அதை நீங்க விமர்சனம் செய்யுங்க. அவருடைய செயல்பாடுகளை ஆயிரம் விமர்சனம் செய்யுங்க. Go tooth and nail, but why question is ethnicity-ங்கிறது தான் question. அவர் தமிழங்கிறதையும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கிறதையும் ஒரு தேசிய கட்சி எல்லாரும் நாட்டு மக்கள் சொல்ற கட்சி. தமிழ்நாட்டுல இருந்து குஜராத்துக்கே 2 சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க எந்த காலகட்டத்துல? மோடியோட காலகட்டத்துல. ஒன்னு சந்தோஷப்படலாம். அவரோட பிஎம்ஓலே முக்கியமான பொறுப்புகள்ல தமிழர்கள் இருந்திருக்காங்க, சந்தோஷப்படலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு எலெக்ஷன்ல போய் அதுவும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் நாட்டு மக்கள்னு சொல்ல வேண்டிய ஒரு பிரதமர் இவர் இந்த மாநிலத்துக்காரர் ஒரு அந்த ஒரு காரணம் ஒரு இத்தனை இல்ல அது தவறுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னாக்க மோடி அவர்கள் வந்து அப்படி பார்த்தாக்க ஒரு குஜராத்தி இவங்களே வச்சு மொத்தமா இது பண்ண முடியுமா? ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இன்னும் நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு ஆபீசர் பல மீடியாக்களுக்கு த்ரெட் கொடுக்கிறாரு. அவர் தான் வந்து யாரை நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி யாரை வந்து இதுவே எடுக்கக்கூடாதுங்கிற அளவுல பேசுறது. நான் இன்னும் நேம கூட நான் சொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அந்த மாதிரி பர்சனை பத்தி எனக்கு மரியாதையும் கிடையாது. அப்ப குஜராத்ல வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வால் பிடித்துக் கொண்டிருந்தவர் இப்ப பிஎம்ஓவா இருந்து கொண்டு சீஃப் மினிஸ்டர் இருந்தப்ப வால் பிடித்துக் இப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்து ஆபீஸ்ல வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்றாங்கிற ஒரு கிரிட்டிசிசமே வந்து பொது வெளியில இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக இவர் வந்து வாதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டே இருந்தால் இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ்நாட்டிற்கு வந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆனவங்களை வட மாநிலத்தவர்னு சொல்லக்கூடாது. அவங்களும் தமிழ் ஒரு தலைமுறையோ இதுவோ சில 20 வருடங்கள் தமிழ்நாட்டுல இருந்தா அவர்களை எப்படி தமிழர்னு சொல்றோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து ஒரிசாவுக்கு போய் அங்க பல ஆண்டுகள் அங்க வந்து பதவிகளை வைத்து அங்க ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அவங்க அந்த கலாச்சாரம் பண்பாட்டுடன் இணைந்து இருக்காங்கன்னாக்க அவங்க அந்த ஒரிசா மக்களாக தங்களை வந்து அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள்னா அது தவறே கிடையாது. அத வந்து இந்த மாதிரியாக சொல்வது என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நிஜமாலே இதுக்கெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் ஆச்சாரிட்டு தான் போனோம் இந்த ரவுண்ட்ல. டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி பேசினா உண்மையை பேசினா அதே நாங்க
அவர் ரமேஷ் சேதுராமன் வந்து உண்மையை பேசினாரு, நியாயத்தை பேசினாரு. அதை நாங்க எதுக்கு எதுக்குறோம் அல்லது அருணன் எதுக்குறாரு? அதனாலதான் நாங்க உண்மையை ஏற்றுக்கொள்கிறோம். இல்லைங்க, இப்போ வழக்கமா டிபேட்ல ஒரு அவர் வந்து அந்த தரப்புக்கு பேசுறோம்னா உங்கள்கிட்ட பதில் வாங்குவேன்ல. சோ அதனால நான் லாஜிக்கலி ஐ ஷுட் ஹவ் கம் டு யூ. இப்போ நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்கிறோம். ரைட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுறேன். அண்ணன் வந்து இந்த தேர்தலில் நின்னதான் இது பண்ணணும்னு சொன்னாரு. இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை என்னைக்கும் எடுத்தது கிடையாது. ஒருவேளை இந்த வாட்டி நின்னா அண்ணனே ஓட்டு போடுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா போடுவாங்க. ஆனா நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. நண்பர் ஆசீர்வாத ஆசாரி தேர்தலில் நின்னாதான் பேசணும்னு சொன்னார்ல, அதுக்காக சொன்னேன். நீங்க பதில் அவருக்கு சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் ஆச்சாரி ஓட்டு போடுவாருன்னு தெரியல, கேட்போம். நான் போடுவேன். எனக்கு ரமேஷ் சேதுராமன் நண்பர், கட்சியை கடந்து போடுவேன். ரமேஷ் சேதுராமன் வாய்க்கு கொடி பிடிப்பீங்க போடுறீங்க. நிச்சயமா இவ்வளவு நியாயம் பேசுறாரு இல்லைங்க, அதுக்கே அவர் ஆதரிக்கணும். என்னெல்லாம் நியாயம் பார்த்தீங்க அதையும் சேர்த்து ஆச்சாரிட்ட கேட்போம். அவர் பேசுன எல்லாமே நியாயம். ஒரே ஒரு திருத்தம் மட்டும் அவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? முல்லை பெரியாறு பிரச்சனைல இப்ப இருக்கிற முதலமைச்சர் பத்தி சொன்னாரு. நண்பர் சேதுராமன் தப்பா நினைக்க கூடாது. முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்கின்ற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து முல்லை பெரியாறு அணை வரை போகிற பாதை தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. அந்த அணையில் எடுக்கக்கூடிய மீன் பிடிக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு. இந்த உரிமை எல்லாமே கேரள அரசுக்கு தந்தது இப்போது இருக்கிற திமுக அரசு அல்ல. அதோடு நிறுத்திக்கிறேன். நண்பர் அதை தெரிந்து கொள்ளட்டும். எந்த அரசு அவரே தெரிந்து கொள்ளட்டுமே. ரைட். திரு ஆச்சாரி கேளுங்க. நான் கேட்கறதுக்கு என்ன நிறைய கேட்டீங்களே நீங்க தான். Before that I don't want to embarrass you. திரு கோட்டீஸ்வரன் உங்களோட கருத்தை கேட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். திரு கோட்டீஸ்வரன், இப்போ நம்ம திரு ரமேஷ் சேதுராமன் உங்களோட விமர்சனத்துக்கு பதிலளித்தாரு. அதை தாண்டி இது எலெக்ஷன் மோட்ல நம்ம வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா பேசுறதுக்கும் ஒரு கேம்பெயினரா பேசுறதுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இப்போ நம்ம ஏன் இதை ஷாக் ஆகிறோம்னா 5 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இந்த மொழிகளில் பேசல. ஒரு கேம்பெயின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அக்ரெசிவ் கேம்பெயின்ல இந்த தரப்போ அந்த தரப்போ பேசுவது அப்படிங்கிறது இயல்பு தானே. இட் மே பி ஷாக்கிங் டு அஸ், இட் மே பி நியூ, பட் ஒரு அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு லீவே கொடுக்கணுமா திரு கோட்டீஸ்வரன்? இல்லை, அது கரெக்டான புள்ளிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நெறியாளர். அதாவது அக்ரெசிவ் கேம்பெயின்னா, நாங்கள் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஆல்ரெடி 30 ரூபா குறைச்சிருக்கோம், இன்னும் ஒரு 10 ரூபா குறைப்போம், சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைச்சிருக்கோம், இன்னும் ஒரு 200 ரூபா குறைப்போம், அதே மாதிரி இன்னும் நிறைய கோயில் கட்டி இந்துக்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக வந்து அங்கே போய் பார்க்குறதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது புரியுது, அந்த பிரச்சாரம் புரியுது. இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் எவ்வழியோ தொண்டர் எவ்வழின்னு அந்த மாதிரி இப்போ வந்து சகோதரர்கள் ரமேஷ் சேதுராமன் சார் ஆகட்டும் இல்லை ஆசீர்வாதம் சார் ஆகட்டும், இவங்க பேசின பேச்சு நீங்கள் திருப்பி வந்து ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், இல்லை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அவங்க பேசியிருக்கிற வார்த்தைகள் பங்களாதேஷ், மயன்மார், பாகிஸ்தான் 3 முறை, சவுத் ஆப்பிரிக்கா 1 வாட்டி, சைனா 1 வாட்டி, ஸ்ரீலங்காவை விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா இவங்க பேசாத பேச்சுகள் 17 வயது சிறுவர்கள் தேர்தலை வந்து கொச்சைப்படுத்தி நேரத்துல பேச இல்ல அதுதான் இப்ப நடக்கிறது. இந்திய நாட்டுக்கு தேர்தல், பாகிஸ்தானுக்கோ பர்மாக்கோ சவுத் ஆப்பிரிக்காக்கோ சைனாக்கோ தேர்தல் நடக்கல. 140 கோடி இந்திய மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை தான் பேசணும். அது எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல இருங்க நீங்க ஒன்னும் சொன்னீங்க, இன்னொன்னு சொன்னீங்க. 17 வயசு பையன் ஒரு சிறுவன் வந்து குழந்தை 8 ஓட்டு திருட்டு ஓட்டு போட்டிருக்கிறான் குழந்தை. அதாவது இன்னொருத்தர் ஓட்டை அவன் போட்டுட்டான். அவனை மூல செலவை செய்து இந்த ஜனநாயகத்துல தேர்தல்ன்ற திருவிழாவையே ஒரு திருட்டுத்தனமான ஒரு வீடியோ மாதிரி வந்து போயிருக்கு. மற்ற நாட்டில் இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? இதே அமெரிக்காலயோ சைனாலயோ ரஷ்யாலயோ இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு எதனா வீடியோ வருதா? ஏன் இந்திய மணிப்பூர் பத்தி பத்திரிகையாளர் நேரம், பொதுமக்களோட நேரம் இது. இருங்க நான் சொல்றேன், இருங்க முடிக்கிறேன். மணிப்பூர் பத்தி பேச மாட்டோம், பத்தி பேச மாட்டோம், அக்னிவீர் பத்தி பேச மாட்டோம், அருணாச்சல பிரதேசம் பத்தி பாட்ட மாட்டோம். ஜிஎஸ்டில கை கால் இழந்தவர்களுக்கு 18% அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை வந்து அண்ணன் வேல்சாமி சொன்னார். சாக கிடக்கிறவங்களுக்கு ஐசியூ பெட்டில் பழைப்பாங்களா செத்து போவாங்களா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு 18% ஐசியூ. விவசாயிகள் பிரச்சனை பேச மாட்டோம். மார்க் ஷீட் எல்லாம் ஊழல், அந்த எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் லீக் ஆகுது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, வேலை வாய்ப்பு 15 விழுக்காடு இல்ல, அதை பத்தி பேச மாட்டோம். ரேவண்ணா பாலியல் சீண்டல், அதை பத்தி பேச மாட்டோம். இது மாதிரி நம்ம பேசாத சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப பேசுனீங்க, ஒரு கேள்வி சொன்னீங்க,
தமிழக முதலமைச்சர் வந்து அந்த பிரச்சனையை தீர்வு கொண்டாரா? இல்ல, தீர்வு கொடுக்கல. கரெக்ட், உண்மை. கர்நாடக முதலமைச்சர் கொடுத்தாரா தீர்வு? கொடுக்கல. கேரளா முதலமைச்சர் தீர்வு கொடுத்தாரா? கொடுக்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த நாட்டுக்கு ஒப்பற்ற ஒரே பிரதமர், தெய்வ குழந்தையாக இருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த பிரதமர் 10 வருஷத்துல ஏன் ஒரு நதி பிரச்சனையை கூட தீர்க்கல? அப்ப 2 மாநிலம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கிறதுக்கு ஒரு பிரதமர் தேவையா? ரெண்டாவது, பொருள் திருடு போச்சு. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரிசா பிரச்சனையில பொருள் திருடு போச்சு. தமிழ்நாடோ இல்ல தமிழன் அந்த வார்த்தை எதுக்கு வரணும்? அங்க திருடு போன பொருள் இங்க இருக்கா? இல்ல அங்க காணா போன நகைப்பட்டு தமிழ்நாட்டுல இருக்கா? எதற்கு தமிழ்நாட்டை வலிக்கணும்? நீங்க வலிச்ச காரணத்தினால தான் முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்றாரு. நீங்க வலிச்சதுனால தான் உங்க கூட கூட்டணியில இருந்த முன்னாள், இப்ப கூட்டணியில இல்ல, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுக சார்ந்தோ விமர்சனம் பண்றாங்க. நீங்க பேசுனதுக்கு தான் பதில் வருது. ஓகே, திரு ஆச்சாரி, உங்களுடைய இறுதி கருத்தும் கூட. அதாவது இன்னைக்கு வந்து ரமேஷ் சேத்துராமன் பேசுனது வந்து அவரு தன்னோட மனசுல இருந்து, ஆள் மனசுல இருந்து அவர் பேசிட்டாரு. அவரை நீங்க உசுப்பி விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவராதான் பேசுனாரு. என்னைய சேக்கறீங்க, என்னைய ஏட்டுவா சேக்கறீங்க. முழுக்க முழுக்க அவர்தான். நீங்களும் பேசுறாங்க ஆள் மனசுல இருந்து. அதுல தடையே இல்ல. அதாவது இவர் பேராசிரியர் அருணன் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம நண்பர் கோடீஸ்வரன் வந்து பேசினாரு. கொஸ்டின் பேப்பர் லீக் பத்தி பேசினாரு. அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணும்போது அதுக்கு வந்து கடும் நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கடும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய சட்டத்தை வந்து மோடி அரசு வந்து பாஸ் பண்ணியிருக்குது கடந்த பாராளுமன்ற தொடர்போது. அது வந்து முதல் முறையாக இந்திய நாட்டில் அது வந்து உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து ஒரு பேராசிரியர் அருணன் அவருடைய பார்வைக்கு நான் ஒரு தகவலை கொண்டு போக விரும்புகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய சேனல்ல கூட அதுக்குரிய பிரேக்கிங் நியூஸ் போட்டீங்க. கேரள முதல்வருக்கு வந்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் அந்த நடவடிக்கையை வந்து நிறுத்த சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆமாம், அதை வந்து திரு அருணன் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த தோழர் திரு விஜயன் அவர்கள்ட்ட சொல்லிட்டு உடனடியாக அவர் வந்து அதை தடை பண்ணார் என்றால் தமிழக மக்களும் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்மளுடைய இந்த விவாதத்துல வந்து அவர் கோடீஸ்வரன் பேசும்போது பாகிஸ்தானை பத்தி எல்லாம் பேசணும், மியான்மர், பங்களாதேஷன் பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி இதனுடைய பேசு பொருளா ஆக்குனது வந்து காங்கிரஸ் கட்சி. அது வந்து பாஜக வந்து அந்த இடத்துல தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பிரச்சாரம் முழுக்க முழுக்க வந்து ஒரு பிரிவினைவாத பிரச்சாரமாக உருவாக்கி அதன் மூலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருந்துச்சு. அதனாலதான் அவங்களோட தலைவர்கள் தொடர்ந்து இத பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி நாங்க அது வந்து எங்களுடைய இல்லாட்டினா அது ஒன் சைடட் எலெக்ஷன் ஆயிடும். அந்த பிரச்சாரம் வந்து வேற மாதிரி அந்த அதனுடைய எதிர்வினையை வந்து பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தாலும் சரி, எங்கள் எல்லா தலைவர்களும் அதை செய்தோம். 20 செகண்ட்ஸ். நண்பர் சொன்னாரு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இங்கிருந்து ஊடுருவல்காரர் வர்றாங்க, அவர்கள் இந்துக்களாக இருந்தா ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. நான் அவரை கேட்பது, இலங்கையிலிருந்து வருகிற தமிழர்கள் அவர்கள் இந்துக்களா இல்லையா? இந்த சட்டம் ஏன் அவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இல்ல, அவங்க வரதுக்கு காரணம் யாரு? உங்க வாதத்துக்கு நான் பதில் வைக்கிறேன். நீங்க அதை தாண்டி வேற ஒன்று போறீங்க. அந்த ஒப்பந்தத்தை பாருங்க. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த ஒப்பந்தத்தை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி தனியாவே வாதிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். விரிவா ப்ரொஃபசர் சுருக்மா இறுதிக்கிறது, திரு ரமேஷ் will have the last word. சுருக்மா ப்ரொஃபசர். இல்ல அதாவது சுருக்மா கேரளாவில் எங்க ஆட்சி இருக்கிறதுனால அவர் உரிமையா கேட்டுக்கிட்டாரு ஆச்சாரியா. அவருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கேரளாவுல பாஜக கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு ஆச்சாரியா சொல்லணும், ஐயா அவங்க தடுப்பணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு சிக்கல் ஆகும் என்று கேரள பாஜக சொல்லுமா? சொல்ல வைப்பாரா? அதுதான் பதில். தேசிய கட்சிகளுக்கெல்லாம் இந்த வசதி இருக்கு நிறைய. தான் பிரச்சனை தான் வசதி. இல்ல முடிச்சதே ஐயா முடிச்சது எனக்கு முடிச்ச இல்ல. கோட்டீஸ்வரன் சொன்னதுதான், 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதி பிரச்சனையை தீர்க்க உச்ச நீதிமன்றத்தால் முடியும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டியது பிரதமர் மோடி. மனித பிறவி இல்லாத அந்த கடவுளின் அவதாரம் இந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்தது என்பதை இந்திய மக்களுக்கு சொல்லணும். திரு ரமேஷ், சுருக்குமா 10 seconds of the last one.
இல்ல ஒரு ரொம்ப சிம்பிள் கோடீஸ்வரன் சொன்னது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தா இன்ஃபிளேஷன் வந்து இப்போ கட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்பதையும் மீறி எங்கெங்கெல்லாம் விலைவாசி ஏறி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னால்தான் நமக்கே புரியும். அது வந்து ஸ்டாண்டர்டா ஏறி கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. இது வந்து அதீதமாக இல்ல. கடந்த முறையெல்லாம் தேர்தல்லாம் இருக்கும்போது தான் பார்த்திருக்கோம் எப்படி வந்து உருளைக்கிழங்கு விலையில இருந்து ஆரம்பிச்சு வெங்காய விலை வலிங்கிறது அப்படி இல்லாமல் இருக்கிறதுங்கிறதையும் வந்து கவனத்துல எடுத்துக்கணும். பார்ப்போம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இட் வாஸ் a very interesting debate. நன்றி, வணக்கம்.